பரணி மீனா அவர்கள் இப்பொழுது ஜோதிட கருத்துக்களை ஒரு சில ஜோதிட கருத்துக்களை வழங்க அவரை அழைக்கின்றேன். ஓம் கணபதியை போற்றி சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். சர்க்குருவே சரணம். மாதா பிதா குரு தெய்வத்தை நமஸ்கரித்து இப்பொழுது அடியல் பேச உள்ள தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்சாரம், கோல் சாரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகளை பற்றி மனிதர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, அதாவது நான் சக மனிதர்களை சொல்கிறேன், ஜோதிடர்கள் அல்லாது சக மனிதர்களை சொல்கிறேன். தசாபுத்தி பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது குறைவு, ஒரு 30% தான் இருக்கும். ஆனால் இன்று அத்தனை மனிதர்களும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கோட்சாரம். கோட்சாரம்னு என்னது? இன்றைய கிரக நிலை, கோள்கள் சார்ந்திருக்கக்கூடிய இன்றைய நிலை. அப்போது கோட்சாரம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்குமே எப்படிங்க அது தெரிஞ்சிருக்கு, இது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டமச்சனி நடக்குது, அர்த்தாஷ்டமச்சனி நடக்குது, கண்டகச்சனி நடக்குது, பஞ்சகமச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி குரு என்னோடய ராசிலேயே குரு இருக்கிறாரு. இன்றைக்கி ராகு அது எனக்கு ஒரு நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறது இந்த கோட்சார கிரகத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை பற்றி தான் எல்லாருமே நிறைய தெரிஞ்சிருக்காங்க. அதாவது சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனக்காரகன், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அப்போ அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மக்களுக்கு அனைவருக்குமே ஆயுள்காரகனும் அவர் தான், ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். ஒரு தொழிலை நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு மூலதானமாக இருக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட ஒரு சனி பகவானை பற்றி இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பயந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 28 திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயணிக்கிறார். அப்போ எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, இப்போ கும்பராசிக்கு 7.5 சனி, அதே போல் மீனராசிக்கு 7.5 சனி, இப்போ மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லா மக்களுமே அந்த சனிப்பெயர்ச்சியை மிக தெளிவாக சொல்கிறாங்க. இதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய ராசியிலையும் இப்போ யாருக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது கோட்சாரம் அப்படி அது பார்த்திங்கன்னா, இப்போ கும்பராசிக்கு 2.5 வருடம் இருக்கிறது, அதாவது பாதச்சனி, கழிவு சனின்னு சொல்லிட்டு. அதே போல் மீனராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா ஜென்மச்சனி 2.5 வருடம் இருக்கிறது. அதே போல் மேசராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா விரயச்சனி ஆரம்பம், இப்பொழுது தான் இது 2.5 வருடம் ஆரம்பமாக போகிறது. அப்போது சிம்ம ராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா அஷ்டமச்சனி ஆரம்பம். அதே போல் கன்னிராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா கண்டகச்சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா அர்த்தாஷ்டமச்சனி ஆரம்பம். அதே போல் விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சமச்சனி ஆரம்பம். இப்படி பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நிலையை இன்று மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் கோட்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் இப்போ ஜென்மகுரு இருக்கார் ரிஷபத்தில். நம்மளே சொல்லுவோம் ஜென்மகுரு வனத்து நிலை சீதையை சிறை வைத்தால் போல் அப்படின்ட்டு. அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ஜென்மகுருவாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கையிலையும் விலங்கு போட்ட மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம், போராட்டம் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அடுத்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதத்தில் மிதுனத்துக்கு போகிறார். அப்போது இந்த கோட்சார கிரகத்தை எல்லா மக்களுமே அறிஞ்சிருக்கிறாங்க, குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு. அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு, அவர் எப்பவுமே ரிவர்ஸராக போகக்கூடியவர் அல்லவா, கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேது போகிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வர்றார். அப்போது மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி மாறுது, எனக்கு ஜோதிடம் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மக்கள் ஆய்வு பண்ணுறது இல்லை, கேட்குறவோ ஜோதிட பார்க்கவோ அதிகமாக வர்றது இல்லை. ஆனால் இந்த கோட்சாரம் கிரகம் மாற்றத்தை பற்றி பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே எனக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படிங்க இருக்குது, சனி பயிற்சி எப்படிங்க இருக்குது, ராகு எது பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே கேட்க வர்றாங்க. அப்போது இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த சனிப்பெயர்ச்சியில் எப்படி இருக்குங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி
மார்ச் மாதமும், ராகு கேது பயிற்சி மே மாதமும், அதே போல் பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் மே மாதம், இப்படியெல்லாம் சிறப்பு கோச்சாரம் கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறது. அப்போ அவர்கள் தசாபுத்தி பற்றி கூட கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் படித்த ஜோதிடர்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தசாபுத்தி எப்படி இருக்குது, அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வரக்கூடும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து தெரியக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சார கிரகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியக்கூடியது. ஆனால் அதுக்கு பேர் தான் கோச்சாரமா அப்படிங்கிறது தெரியாதே தவிர, மற்றபடி வந்து அதோடைய நிலைப்பாடுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியப்படுகிறது. அப்போது இந்த மாதிரி சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த ராசியினருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு பதிவில் வந்து சிறப்பாக பார்ப்போம். இப்போ வந்து விநாயகர் ஜோதிட நிலைய ஒரு ஓப்பனிங்க்கு வந்ததுனால ஒரு சின்ன ஒரு உரையை வந்து கோச்சாரத்தை பற்றி பேசுகிறோம். மற்றபடி ராசிகளுக்கு இந்தந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, இருந்தாலும் அடுத்த பதிவில் வந்து சிறப்பாக பார்க்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஓய்வு தாசில்தார் அவர்களுக்கும் மற்றும் விநாயகர் ஜோதிட நிலையத்தின் நிறுவனருமான அவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மற்றும் கரூரிலிருந்து வருகை தந்துள்ள ஆர் சுந்தரராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி கேமராமேன் பாலு அவர்களுக்கும், ஞானம் அவர்களுக்கும், பாக்கியலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.